அண்மை செய்தி. ரூபாய் 1000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் நாளை முதல் தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் உள்ளார். கார்த்திகேயன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணலாம்? பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்பாக அந்த பச்சரிசி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு உடன் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. எனவே இதற்கான டோக்கனை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வானது நாளை முதல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் எத்தனை அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள் என்பதை கணக்கீடு செய்து அதன் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 500 பேர் என்ற வீதம் அந்த டோக்கனானது வழங்கப்படும். நாளை முதல் அந்த டோக்கன் வழங்கக்கூடிய பணிகளானது துவங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ரேஷன் கடையும் அதன் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக சென்று அந்த டோக்கன் வழங்கக்கூடிய பணியானது நாளை முதல் துவங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் தமிழக அரசு அதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறது. அதற்கான டோக்கனும் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. எனவே நாளை முதல் வீடு வீடாக அந்த டோக்கன்கள் வழங்கக்கூடிய பணியானது துவக்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்த தேதியில் அந்த குடும்ப அட்டைதாரர்கள் நேரடியாக வந்து அந்த பரிசு பொருட்கள் மற்றும் அந்த 1000 ரூபாய் ரொக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கான அந்த அறிவிப்பு இடம்பெறும். அதிகமாக கூட்டம் சேர்வதை தவிர்ப்பதற்காக இதுபோன்று எந்தெந்த தேதியில் எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து அவர்களுக்கான அந்த பரிசு தொகை மற்றும் அந்த பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கான அந்த அறிவிப்பு அதில் இடம்பெற்றிருக்கும். அந்த அடிப்படையில் அந்த டோக்கன்களை நேரடியாக கொண்டு வந்து அவர்கள் கொடுத்து அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த பொருட்கள் சிறப்பு தொகுப்புக்கான அந்த சர்க்கரை மற்றும் அந்த முழுநீள கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்க பரிசு ஆகியவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் தற்போது கூட்டுறவுத்துறை மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இதனை கண்காணிப்பதற்காக அதிகாரிகள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பும் நேற்று தமிழக அரசு வெளியிட்டிருந்த நிலையில் டோக்கன் நாளை முதல் விநியோகம் செய்யப்படும் என்று தற்போது கூட்டுறவுத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.